ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து முள்ளு முறுக்கு நாடா ரெண்டுமே செஞ்சுக்கிறாப்புல, ரெண்டுமே ஒரே மாவில் செய்கிறாப்புல. நான் எனக்கு உங்களுக்கு வந்து அளவு சொல்ல போகிறேன். இது ஒரு 3/4 பருப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறேன். மேலே கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு வந்து நான் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த பருப்பு எதில் போட்டோமோ அதில் வந்து 3 பச்சரிசி எடுத்துருக்கேன். மாவு பச்சரிசியோ இல்லை எந்த அரிசியோ நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியோ இல்லைன்னா வந்து ரேஷன் பச்சரிசியோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 3 கப் அரிசியோட இதையும் சேர்த்து நம்ம வந்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். இப்போ நம்ம நேற்றுக்கு வந்து ஒரு நாடா முள்ளு முறுக்கு 2 செய்யறாப்புல ஒரு மாவு அரைச்சோம். அதாவது வந்து 3 கப்பு வந்து பச்சரிசி, ஒரு 3/4 கப்பு பயத்தம்பருப்பு, அதுக்கு மேலே 1/4 கப்பு வந்து கடலப்பருப்பு. இந்த பருப்பை மாத்திரம் நல்லா வறுத்துட்டு அரிசியோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தேன்குழல் முறுக்கு செய்யும் போதே சொன்னேன், எல்லா மாவையும் நம்ம வந்து சலிச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி, வெடிக்காது, ஒன்றும் பண்ணாது, பொருணெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நான் வந்து சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, மாவு வெள்ளையாக தெரியுதோன்னு, கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும். ஏன்னா பயத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு அரைச்சதுனால. ஸோ இது 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூனில் உப்பு எடுத்துட்டுருக்கேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு முறுக்கு புழிஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் கூட உப்பு வேணுன்னா நம்ம வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு நான் எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடுவோம். 1 ஸ்பூன் அளவு வெண்ணெயும் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணியை தெளித்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப கெட்டியாக தான் அமைஞ்சினா அமுங்கும். அந்த மாதிரி 2 உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு போட்டதுனால நம்மளுக்கு அவ்வளோதான் வரும். இதுவே நல்லா ஒரு 10-12 முறுக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம இப்போ பிழிஞ்சிட்டு பார்க்கலாம். எனக்கு ஸ்டாண்டு இல்லாததுனால நான் கூடிய சீக்கிரம் வாங்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நான் பிழியறது, எண்ணெயில் போடுறது எல்லாமே என்னால் வந்து காமிக்க முடியலை. பார்க்கலாம். இப்போ நாம் இதை பிழிஞ்சு எண்ணெயில் போட்டுட்டு காமிக்கிறேன். எண்ணெயில் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நல்லா எல்லாம் சுற்றி நல்லா உள்ள எல்லாமே விழுந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சத்தம் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடுவோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நுறுக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு. வாயில் போட்டு பார்த்தா நல்லா கலகலன்னு இருக்குது. இதுவும் நல்லா நொறுங்குது பாருங்க. நல்லா கலகலன்னு வருது. இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. வந்து ஒரு 8 தான் வந்தது. நம்ம 2 சுத்தாக சுற்றிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சின்னதாக சுற்றினா நிறையா வந்துருக்கும். நான் கொஞ்சம் பெருசாகவே இது பண்ணிவிட்டேன். மொத்தம் 8 வந்தது. இப்போ 7 இருக்குது. ஒன்று ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நம்ம டேஸ்ட்டு பார்த்தாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து 7 இருக்குது. சின்ன டம்ளரில் தான் நான் போட்டேன். ஓகே, அவ்வளோதான் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா முள்ளு முறுக்கு ரெடி. இது வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு பயத்தம்பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3/4 கப்பு, நல்லா 3/4 கப்பு பயத்தம்பருப்பு, கொஞ்சம் தான் ஒரு 1/4 கப்பு அளவு தான் நம்ம வந்து கடலப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். எள்ளு போட்டிருக்கோம். நல்லா எள்ளு வாசனையாக, பயத்தம்பருப்பு வாசனையாக, முறுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் ஒரு 1/2 கிலோ மாவு போட்டு அரைச்சி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று 2 ஸ்கூல் விட்டு வந்தவொடனே காஃபி டீயோடு கொடுக்கலாம். ஸோ வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. கடல மாவாச்சும் உங்களுக்கு வந்து வயிற்று அப்செட் பண்ணும், ஒத்துக்காது. இது பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஏதாச்சும் ஒரு நல்ல நாடா பாக்கி இருக்குது. ஸோ அந்த நாடா இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். தேங்க்யூ.